வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், பிரெட் அல்வா. இன்றைக்கி நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக இந்த போல் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் துண்டுகள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இது பெரட்டுறதுக்குள்ளே அடுத்தது தீஞ்ச மாதிரி போயிடும். ஸோ அதுக்காக அப்படி பண்ண வேண்டாம். இந்த போல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கரிஞ்சிராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி. அது அப்படியே இருக்கட்டும். எல்லா பிரெட் துண்டுகளையும் அந்த போல் பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு சர்க்கரை, 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கம்பி பதம் வரணும் அப்படின்னு கிடையாது. நல்லா கரைஞ்சி இந்த போல் கொதிச்சு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்ச பிரெட் துண்டுகளை இப்படி குட்டி குட்டியாக உடைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சக்கரை பாகில் பிரெட்டெல்லாம் நல்லா இந்த போல் மூழ்கிற மாதிரி பண்ணிடுங்க. அந்த பாகு இஞ்ச பிரெட்டு நல்லா மெத்துன்னு ஆயிரும். பாகு நல்லா உறிஞ்சி நல்லா மெத்துன்னு ஆயிரும். நம்ம கரைச்சி விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா லைட்டாக அப்படி கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னாவே அது நல்லா உடஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், முன்னைக்கு இப்போ நல்லாவே பிரெட்டு கரைஞ்சிருச்சு பாகில். அவ்வளோதான். இப்போ மேலால் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். நம்ம ஒரே டைமாக நெய் சேர்த்த வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ முன்னைக்கு இப்போ நல்லாவே அந்த பிரெட்டு துண்டுலாம் நல்லா உடஞ்சி கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இந்த போல் நல்லா நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் பேனில் ஒட்டாத படிக்கு வரணும். அப்படி வந்தது அப்படின்னா தான் நம்மளோட பிரெட் அல்வா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இது சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் லைட் சில்னஸோடு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. சடனாக உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, ப்ரிப்ரேஷன் எதுவும் இல்லை, ப்ரெட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த இன்ஸ்டண்ட்டாக பிரெட் அல்வா நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. மற்ற ஸ்வீட் பண்ணுறது போல் இதுக்கு டைம் எடுத்துக்காது. ரொம்ப குறைவான டைமில் நல்லா ஒரு டேஸ்டான நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. அது ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் முந்திரி பாதாம் லைட்டாக அப்படியே நெய்யில் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் சிவக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு திராட்சை கொஞ்சம் உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம நெய்யில் பரட்டி விட்டுறலாம். பரட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடியாக இருந்த பிரெட் அல்வாவில் இந்த தாளிப்பை சேர்த்திக்கலாம். நம்ம ரொம்ப சூப்பராக நெய்யில் நல்லா வறுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண முந்திரி திராட்சை பாதாமோடு சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கூட கொஞ்சம் மிஸ்கி மிலன் சீட்ஸ் அப்படி லைட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செரி பழம் நல்லா செரி பழத்தை நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி சீட்ஸ் மிஸ்கிமிலன் சீட்ஸோட முந்திரி திராட்சை பாதாமோட நெய்யில் அப்படியே சாப்பிடல சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கல்யாண வீட்டு ஸ்டைலில் நம்மளோட பிரெட் அல்வா தயாராகிருச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடற இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.